ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க 7th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சியோட கண்டினியூவேஷன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A is twice as fast as B and B is twice as fast as C. A, B and C working together can complete a work in 16 days. In how many days B alone can complete it? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டாக இருக்கிற வேரியபிளுக்கு தான் நம்ம வந்து 1 கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற வேரியபிளுக்கு தான் எப்போவுமே நம்ம என்னென்னு கொடுக்கணும், 1ன்னு கொடுத்துக்கலாம். இதில் இப்போது இங்கே பாருங்கள், ஏ இஸ் ட்வைஸ் as fast as B and B is twice as fast as C. அதாவது B வந்து Cயை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ C வந்து 1 மடங்குனா B எவ்வளோ இருக்கும், ட்வைஸாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது 2 மடங்கு. நெக்ஸ்ட்டு A is twice as fast as B. அப்போ Bயை விட A 2 மடங்கு அதிகம். ஸோ இப்போ B வந்து 2னா A எவ்வளோ இருக்கும், 4ஆக இருக்குமா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு குட்டுன்னு கொடுத்தா அது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு இருக்கிறதே இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போது டோட்டல் இதில் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 16 டேஸ், அதாவது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் வந்து எனக்கு 16, எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 பேர்த்துக்கான டோட்டல் ஒர்க், டோட்டல் டேஸ் இல்லைங்களா, A + B + C. ஸோ இப்போ நம்ம 3 பேர்த்துக்கான எஃபிஷியன்சி தான் ஆட் பண்ணி போடணும். ஸோ 4 + 2 6, 6 + 1 7. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 16 × 7. மேக்ஸிமம் இது நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பியோட டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. இப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு என்னது 16 × 7. எஃபிஷியன்சி நீங்கள் யாரோடது போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடது தான் போடணும். பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பியோட டைம் தான். ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 2 16, 8 × 7 56 டேஸ். அப்போ பி வந்து அந்த ஒர்க்கை 56 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். மேன் இஸ் ட்வைஸ் as fast as women and thrice as fast as a boy. If 1 man, 2 women and 3 boys together can finish it in 3 days. In how many days 1 boy alone can finish it? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, மேன், அதுக்கப்புறம் விமன், நெக்ஸ்ட் பாய். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேன் இஸ் ட்வைஸ் as fast as women. இப்போ நீங்கள் 1ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேன் வந்து 1, இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது நான் 1 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டு உமன் அதாவது மேன் வந்து பாயை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. மேன் இஸ் ட்வைஸ் as fast as women அண்ட் thrice as fast as boy. ஸோ மேன் வந்து பாயை விட 3 மடங்கு அதிகம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 3ன்னு போட்டுடலாம். பட் விமனுக்கு பாருங்களேன், மேன் இஸ் ட்வைஸ் as fast as women. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த பாயை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலான்னா 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது 2ன்னு எடுத்தோம்னா, ஸோ இப்போ நான் வந்து பாய் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போது மேன் இஸ் ட்வைஸ் as fast as women and thrice as fast as boy. ஓகே, மேன் வந்து பாயை விட 3 மடங்கு அதிகம். அப்போது பாய் வந்து 2னா 3 மடங்குன்னா எவ்வளோ, 2 × 3 6. ஓகே, அடுத்தது பாருங்கள், மேன் இஸ் ட்வைஸ் as fast as women. அதாவது மேன் வந்து விமனை விட 2 மடங்கு அதிகங்கிறாங்க. அப்போது விமன் எப்படி இருப்பாங்க, மேனை விட 2 மடங்கு கம்மியாக தானே இருப்பாங்க. அப்போ 3, இதில் பாதி கம்மி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேன் இஸ்
twice as fast as women. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் man is twice as fast as women. 3 and 6 வந்துருச்சு. அடுத்தது thrice as fast as a boy. thrice as fast as a boy. 2 கூட 3 பெருக்குனா தான் உங்களுக்கு 6 வருமா? ஸோ மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ வந்து இப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா if one man and 2 women and 3 boys 3 பேர் சேர்ந்து எவ்வளோ டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா 3 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னது? டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியை நோட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ டைம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து டைம் அப்படிங்கிறத வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து எனக்கு எஃபிஷியன்சி ரேஷியோவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு டைம் வந்து 3 டேஸ். ஓகே, அப்போ ஒருத்தர் ஓகேங்களா, ஒருத்தர் எவ்வளோ டேஸு? 6 டேஸு. ஒரு பாய், அதாவது ஒரு மேன் 6 எஃபிஷியன்சி. அடுத்தது 2 உமன் 3 எஃபிஷியன்சி ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 பாய்ஸு 2 எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஓகே, இன்ட்டு டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க? 3 டேஸ். ஸோ டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க்கு. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ட்டு 3ன்னு வரும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பாயோட டைம் தானே கேட்குறாங்க. ஸோ ஒரு பாயோட டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 18 இன்ட்டு 3 ஓகேங்களா, டிவைடட் பை 2. ஏன்னா ஒரு பாயோட எஃபிஷியன்சி தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? ஸோ 2 இது கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 27 டேன்னு வரும். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு 3 பாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இங்கே 1 பாய்க்கு பதிலாக 3 பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டோட்டல் டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியா. இது வந்து எனக்கு ஒரு பாய் கூட எஃபிஷியன்சி தானே தெரியும். இவங்க வந்து இன்கேஸ் 3 பாய்ஸோட எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 இன்ட்டு 2ன்னு போட்டிருப்பீங்க. அவ்வளோதான், 3 பாயோட எஃபிஷியன்சியை போட்டிருப்பீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது மட்டும் நான் அந்த ரேஷியோ மட்டும் ஒரு டைம் சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 2 3 1ன்னு நீங்கள் வச்சிங்கன்னா தப்பாக வரும். சரிங்களா? எப்படி வைக்கணும்னா, இப்போ வந்து மேன் வந்து பாயை விட 3 மடங்கு அதிகம். இப்போ பாய் 2ன்னு வச்சிங்கன்னா மேன் எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 3 மடங்கு அதிகமாக. ஸோ 6 வந்துடுது. மேன் வந்து விமனை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ விமன் வந்து 3, அப்போ மேன் வந்து விமனை விட 2 மடங்கு அதிகமாக இருந்ததுன்னா இப்போ விமன் வந்து மேன் விட 2 மடங்கு கம்மியாக இருந்திருப்பாங்களா? ஸோ இப்போ அது 6னா இது 3, அவ்வளோதான். ஸோ பாதிக்கு பாதி கம்மியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்கேஸ் புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்ஸ் அகெயின் இந்த சம் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். B is 50% less efficient than A and C is 25% more efficient than B. B alone complete the work in 16 days and ABC started the work together. A left 1 day before and B left 6 days before the completion of work. Then find the number of days worked for. ஓகே, இதில் வந்து எனக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? B is 50% less efficient than A அப்படின்னா இப்போ வந்து A வந்து 100னா B வந்து 50% less efficient. ஓகேங்களா? அடுத்தது C is 25% more efficient than B. அப்போது B வந்து 100ஆக இருந்துச்சுன்னா C வந்து 25% மோராக, அப்போ 125ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஓகே, இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் வீடியோவில் வந்து இது டீப்பாக பார்ப்போம். பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ரேஷியோ எடுக்கிறது. இப்போ A/B/Cன்னு போட்டாச்சு. A/B என்ன எனக்கு 2:1. அடுத்தது B/C என்னது 4:5. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி போகணுன்னா, இந்த இடத்துல 1 இருக்கா, ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 4 இருக்கா, ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணி, தட் இஸ் 4 எழுதிக்கணும். இங்கே 1 இருந்தால் 1, இந்த இடத்துல 4 இருந்தால் 4. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8:4:5. ஓகேங்களா? சரி, இப்போது இது என்ன ரேஷியோ? நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ
நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 60 days. அதாவது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் இருக்குது. அதாவது பி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை டோட்டல் ஒர்க்கை 60 days முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் ஒர்க் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி. ஸோ டைம் வந்து எனக்கு 16 days. யாரோட 16 days கொடுத்துருக்காங்க? பி மட்டும் செஞ்சாங்கன்னா. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னது? எனக்கு 4. ஸோ 16 × 4 ஓகேங்களா. ஸோ 16 days இல்லை 60 days 60. ஓகே. ஸோ வந்து டைம் வந்து 60 இன்ட்டு எஃபிஷியன்சி வந்து 4. ஓகே. அப்போ வந்து 240 தான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது ஒர்க்கு முடியறதுக்கு 4 நாள் முன்னாடி போகிறாங்க, 2 நாள் முன்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாருன்னா அவங்கள வந்து நம்ம வந்து போக விடாமல் வேலை பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இப்போ ஏ லெஃப்ட் 1 day பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போகிறாரு, பட் நம்ம அவங்கள போக விடாமல் தடுத்துடணும். அப்போது ஏயோட டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியா. அப்போ டைம் எவ்வளவு நம்மளுக்கு? 1 day பிஃபோர் போகிறாரு. ஸோ 1 day. எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. அப்போ 8. ஓகே. அடுத்தது பி வந்து பார்த்திங்கன்னா 6 days பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்கை. ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் அப்படியே வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். புரியாதவங்க வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ பி வந்து 6 நாள் ஒர்க் முடியறதுக்கு 6 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி போயிடாரு, பட் அவரை போக விடக்கூடாது, நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும்? பியோடது வந்து 6 இன்ட்டு எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ 24. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 8ஐயும் 24ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 240 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 24 ஆட் பண்ணிங்கன்னா 272 தான் எனக்கு இப்போ டோட்டல் ஒர்க். ஓகேங்களா. சரி, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்டு ஃபார். ஸோ எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே சேர்த்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டைம் வந்து டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து 272, எஃபிஷியன்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 4 12, 12 + 5 17. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 17 6 are 16. ஸோ 16 டேஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஏன் நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம் இந்த இடத்துல, ஏன் நம்ம 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி போட்டிருக்கோம்? ஏயும் சியும் தான் ஏயும் பியும் தான் லெஃப்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ எனக்கு வந்து சியோட எஃபிஷியன்சி தான் போடணும்னா போடக்கூடாது. பிகாஸ் நம்ம ஏயும் பியும் லெஃப்டான மாதிரி காட்டாமல் அவங்க உள்ளே இருந்து வேலை செய்கிற மாதிரி போட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 30 days. They started the work together. After 24 days, B left. And the remaining work was completed in 10 days. In how many days A alone will complete the work? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏயும் பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை 30 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 2 பேரும் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 24 கழிச்சு, அதாவது 30 நாளில் 24 நாள் வந்த உடனே லெஃப்ட் ஆகிடுறாரு. சரிங்களா. ஸோ ரிமைனிங் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரிமைனிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ எவ்வளோ நாளில் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரிமைனிங் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஏ இன் 10 days. ஓகேங்களா. சரி, அப்போது ஏவே வந்து ஃபுல்லாக அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் வில் கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ பிஏ இல்லாமல் ஏ வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா. சரி, இப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 30 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ ஆஃப்டர் 24 days 24 டேஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பி வந்து போயிடுறாரு. அப்போது ஏ வந்து 10 days ஒர்க் பண்ணுறாரு. சரிங்களா. அப்போது பி பண்ண வேண்டிய ஒர்க் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 24 டேஸில் இருந்திருக்காரு. ரிமைனிங் 30ல் எவ்வளோ டேஸ் ஆகும்? 30ல் 24 போச்சுன்னா 6. அப்போ பி வந்து 6 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஏ வந்து 10 நாளில் பண்ணுறாரு. சரிங்களா. பி வந்து 6 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை
ஏ வந்து 10 நாளில் பண்ணுறாரு. ஸோ இப்போ அது வந்து எஃபிஷியன்சி தான், அவங்களோட திறமையை தானே இங்கே காட்டுது. ஸோ இப்போ இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ, புரியுதுங்களா? அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 30 நாளில் ஒரு ஒர்க்கு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 24 நாள் வந்த உடனே பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆகி போயிடுறாரு. அப்போ மீதி இருக்க ஒர்க்கை ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. ஆனால் பட் 6 நாள் தான் இருக்குது, 6 நாள் தான் இருக்குது, பட் அவர் எக்ஸ்ட்ராவாக எடுத்து முடிக்கிறாரு. அப்போ பி வந்து 6 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. ஸோ இது எஃபிஷியன்சியை டினோட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3b = 5aன்னு வரும். அப்போது a by b which is equal to 3/5. ஸோ இப்போ வந்து எனக்கு ஏயோட எஃபிஷியன்சி வந்து 3, ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ போட்டோம்னா ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 5. ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் என்னென்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி. அப்போது என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது A and B can complete a work in 30 days. அப்போ டைம் வந்து எனக்கு 30. எஃபிஷியன்சி, ஸோ எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து தானே கொடுத்துருக்காங்க டைமு. ஸோ டைம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சி எடுக்கணும். எனக்கு டைம் வந்து ஏயும் பியோக்கானது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏபிக்கான எஃபிஷியன்சி தான் எடுக்கணும். 3 + 5 8. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 30 × 8. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு பி மட்டும் தனியாக பண்ணால் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. இப்போ பியோட டைம் வந்து என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை யாரோடைய எஃபிஷியன்சி? பியோட எஃபிஷியன்சி மட்டும். இப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 5. ஸோ இது 6 டைம் வருமா? ஸோ 48 டேஸ் வந்து பி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் தனியாக பண்ணியிருந்தாங்கன்னா 48 டேஸில் முடிச்சிருப்பாங்கங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஃபிஷியன்சியை பார்த்து போடணும். நீங்கள் டைம் வந்து யாருக்கெல்லாம் போடுறீங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி எல்லாமே இதில் ஆட் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான், அதுவும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான், சரிங்களா? இப்போ பாருங்கள், P does half as much work as Q in 1/5 of the time. If together they take 15 days to complete the work, how much time shall P take do it? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, சரிங்களா? அதாவது நல்லா கவனிங்க. P வந்து பார்த்திங்கன்னா Q பண்ணுற ஒர்க்கை விட பாதி தான் பண்ணுறாரு. P does half as much work as Q. அதாவது P வந்து Q பண்ணுற ஒர்க்கை விட பாதி தான் பண்ணுறார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PQன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து Q வந்து 10 பார்ட்ஸ் பண்ணுறாருன்னா P வந்து 5 பார்ட்ஸ் தான் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து Q வந்து 1 டேயில் Q இன் 1 டே. ஸோ 1 டேயில் மொத்தம் வந்து எவ்வளோ பார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா 10 பார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ Q இன் 1 டே 10 பார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் P வந்து பார்த்திங்கன்னா P வந்து 5 பார்ட்ஸு, பட் வந்து 1/5 ஆஃப் த டேயில் தான் பண்ணுறாரு. ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P does half as much work as Q in 1/5 of the time. அதாவது Q வந்து P வந்து Qவை விட பாதி ஒர்க் தான் பண்ணுறாரு. அது வந்து 1/5 ஆஃப் த டைமில் தான் பண்ணுறாரு. அப்போ 1/5 ஆஃப் த டைமுங்கிறது இந்த டே. ஸோ 1/5. அப்போது எனக்கு என்ன தேவைன்னா 1 டேயில் தேவை. ஸோ ஏன்னா Q வந்து 1 டேக்கான தானே இருக்கு. அப்போ Pயும் நம்ம என்ன பண்ணணும்னா 1 டேயில் மாற்றணும். ஸோ 1/5 வந்து 1 டேயில் மாற்றினா என்ன வரும்? அதாவது 5 பார்ட்ஸ் வந்து 1/5னா 1 பார்ட் எவ்வளோ வரும்? அதாவது 1/5 தான் எனக்கு 5னா 1 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 5s are 25. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 1 டேயில் QP வந்து 25 பார்ட்ஸ் பண்ணுவார். அப்போது நம்மளுக்கு ரேஷியோ என்ன வரும்னா, புது ரேஷியோ P/Q = 25:10 வரும். சரிங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
பி அதாவது பி வந்து எவ்வளோ டைம் எடுத்து இந்த ஒர்க்கை முடிப்பார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பியோட டைம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது ஏதாவது ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அதாவது இஃப் டுகெதர் தே டேக் 15 days டு கம்ப்ளீட் த ஒர்க்கா, அதாவது பியும் கியூவும் 2 பேரும் சேர்ந்து 15 days ஒரு ஒர்க் முடிக்கிறாங்களா, அப்போ நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட்டு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு, அதாவது பியும் கியூவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. டைம் வந்து எனக்கு 15 days. எஃபிஷியன்சி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா டைம் வந்து யாரை பேஸ் பண்ணி இருக்கோ அவங்கள பேஸ் பண்ணி தான் எஃபிஷியன்சி போடணும். டைம் வந்து பியும் கியூவும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி 2 பேர்த்தோட தான் ஆட் பண்ணணும். ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி இது வந்து ஒர்க்கு. ஸோ எஃபிஷியன்சி வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ இப்போ வந்து 5 + 2 வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா. ஸோ வந்து 15 × 7. ஸோ வந்து 3 5 மிச்சம் 0 105 வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 105. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 105ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபிஷியன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது யாரோட எஃபிஷியன்சி கேட்குறாங்கன்னா பியோட தான். ஏன்னா பியோட டைம் தானே கேட்டிருக்காங்க. டைம் எதை பேஸ் பண்ணியிருக்கோ ஸோ எஃபிஷியன்சி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ 105 டிவைடட் பை 5 வந்து எனக்கு 21 days. அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.